கற்பூரவள்ளி இலையில் பஜ்ஜி செய்யலாம். பெரிய இலையை எடுத்துகிட்டு லேசாக கழுவிட்டு மெதுவாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வளர்க்குற செடியவும் பார்த்துடலாம். அதுலேருந்து பறித்த செம்பருத்தி பூ, ரோஸ் பூ, மல்லிப்பூவையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இலையை பறித்து க்ளீன் பண்ணியாச்சு. கடல மாவை ஜலிச்சு எடுத்துக்கிட்டு வத்தப்பொடி, உப்பு, காயப்பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அந்த லீஃபை நீங்கள் பிடிச்சி ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் மாவு கீழே விழுந்துடும். அதனால் லீஃபில் லேசாக தான் நமக்கு மாவு பிடிக்கும். நீங்கள் மொத்தமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கெட்டியாக பிசைஞ்சிரோமே மொத்தமாக இருக்குமே நினைக்காதீங்க. இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தோட்டத்தையும் இப்போ பார்த்துடலாம். இட்லி பூவு, மஞ்சள் செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, கற்பூரவள்ளி, ரோஸு, மல்லிகைப்பூவு, அப்புறம் கத்தாழை இருக்குது. அப்புறம் கொய்யா செடி இருக்குது. இங்கே பாருங்கள் காய் போட்டிருக்கு. குண்டு மல்லிகைப்பூ நல்ல பெருசாக பூக்கும் இந்த பூவு. பிச்சி பூவு. அங்கே பாருங்கள் முருங்கை மரத்தில் காய் போட்டிருக்கு. சின்ன மரத்துலேயே காய் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம பறித்த பூவையும் பாருங்கள்.